ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஷனோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பெருவாரியாக நீங்கள் ட்ரேடு எடுக்கச்ச ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, நிறையா ப்ராக்டிஸ் கொண்டு வரணும். அதாவது ட்ரேடில் நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்க்குறீங்க, நிறைய விஷயங்கள் இன்றைக்கி அப்டேட் ஆகிட்டுருக்கு. நம்ம நிறைய யூடியூப் வீடியோஸ் நிறையா பார்த்துட்டு ஃபோக்கஸ்டாக இருக்கும், பட் அதை அப்ளை பண்ணும்போது ஃபெயிலியர் வரும். இப்போது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கூட ஒரு நபர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் வந்துட்டு நார்மலாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய அக்கௌண்ட்டை வந்து இன்னொருத்தட ஹேண்டில் பண்ண கொடுத்துருக்கிறாரு. இன்னொன்று, அவருக்கு விவரம் தெரியாது. அவர் இனிஷியலாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்த ஒரு நபர். அப்போது சரி, ஓகே, அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்போது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சார் எங்களுக்கு நிறைய அக்கௌண்ட் இருக்குது, ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்குது, நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் இமீடியட்டாக வாங்கி விற்றுருங்கன்னு சொல்லி இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இவர் அவருடைய வேலையை கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் அவர் சொந்தமாக பண்ணிகிட்டு இருக்க வேலையை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இதுக்குள்ளே இறங்கி மொத்தமாக லாஸ் பண்ணியிருந்தார். அவர் என்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தபோது இதில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் புரிஞ்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் லாஸ் ஆகிட்டுருக்காங்க. அதுவும் எஃப்என்டோஸ் செக்மெண்ட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் ஹைலி ரிஸ்க் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போது நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்லும்போது எண்டு வரைக்கும் கிளியராக கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு புரிதல் இருக்கும். ஆனால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட், ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் நீங்கள் வச்சுருக்கிற எக்யூப்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் டிஃபென்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்மியில் ஒர்க் பண்ணுற எல்லோரையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல திடகாத்தமான உடம்பாக இருந்து எல்லாமே ஃபிட்டாக இருந்தாலும் சரிங்களா, நீங்கள் சரியான கன்று இல்லை அப்படின்னா நம்ம ஆப்போனன்ட்ட என்ன ஆகும், நம்ம அடி வாங்கி இறப்பு கூட நேரிட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் என்ன தான் நாலேஜபிளாக இருந்தாலும் சரிங்களா, நீங்கள் வச்சிருக்க ஸ்டாக் ட்ரேட் பண்ணச்ச பெஸ்ட்டாக இருக்கணும். இப்போது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா சமயத்தில் பைக்கான ஸ்ட்ராட்டஜி, அதாவது கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி. ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து நெகட்டிவில் இருக்கும், சரி, நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 இப்படி நெகட்டிவில் இருக்கும்போது, சப்போஸ் இது ரெண்டில் எது பர்சன்டேஜில் அதிகமாக நெகட்டிவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே 50 கம்பெனி. ஏன் நான் எப்போதுமே வந்து நிஃப்டி 50 நெக்ஸ்ட்டு 50 சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான், இதில் வாங்கும்போது விற்கும்போது உங்களுக்கு பிரச்சனை வராது. இந்த 6 மந்த்ஸில் நான் ஒரு 400 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே கிராஸ் பண்ணியிருக்கிறேன். இவங்க எல்லாருமே சொல்லும்போது அதில் 2-3 பேர் எப்போமாச்சும் கால் பண்ணி சொல்லச்ச, சார் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன், என்னால் க்ளோஸ் பண்ண முடியலை, நான் லிமிட்டில் வச்சாலுமே எனக்கு வந்து விழமாட்டேங்க, க்ளோஸ் ஆக மாட்டேங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இஷ்யூலாம் இருக்கும். கடைசி பார்த்தா அவங்க ஏதோ ஊர் பேர் தெரியாத ஸ்டாக்கை வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50லே அந்த பிரச்சனை வரும், சரிங்களா? சம்டைம்ஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் மார்னிங் என்ன பண்ணுங்கள், நிறையா குவான்டிட்டி ஆர்டர் போட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தெரிய வந்துடும். இப்போது இங்கே நீங்கள் பார்க்கச்ச இந்த ஸ்டாக் செலக்ட் பண்ணும்போது இந்த 3%, 2%க்கு மேலே இருக்க ஸ்டாக்கை செலக்ட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணுங்கன்னா, 2க்கு கீழே இருக்கணும், இந்த மாதிரி 1%க்கு மேலே இருக்கணும். இந்த ஸ்டாக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இம்மிடியேட்டாக ஆட் பண்ணணும். அதில் நிஃப்டி 50 அப்படின்னா நீங்கள் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிடணும். நான் இங்கே ஒரு 5 கம்பெனியை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது, ஃபாலாக இருக்குது. ஸோ என் கையில் என்ன இருக்கணும், தொடர்ந்து ஃபால் ஆகக்கூடிய ஸ்டாக் இருக்கணும். இது எல்லாமே 2%, இது 2.01 இருக்குது, பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஸோ 2க்கு கீழே இருக்குது, 1%க்கு மேலே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதனுடைய சார்ட் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன், வியூ பண்ணுறேன். 5க்குமே சார்ட்டை நான் வியூ பண்ணுறேன். ஸோ வியூ பண்ணிவிட்டு எனக்கு வந்து டே கேண்டில் போட்டிருக்கேன். எனக்கு ப்ரீவியஸ் டே, இன்றைக்கி நடந்த ட்ரேடில் எனக்கு ப்ரீவியஸ் டே என்னவாக இருக்கணும், ரெட்டாக இருக்கணும், சரிங்களா?
மஹிந்திரன் மஹிந்திராவில் இல்லை சரிங்களா. இண்டஸ்இண்டில் இருக்குது, ஹெச்சிசிஎல்லில் இருக்குது, விப்ரோவில் இருக்குது சரிங்களா. நெஸ்லேல இல்லை. இப்போது எனக்கு எதுலலாம் இருக்குது அப்படின்னா இண்டஸ்இண்ட், ஹெச்சிசிஎல், விப்ரோ இந்த 3லேயும் இருக்குது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று தான். இந்த ட்ரேடை நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும், அதாவது ஸ்லோவாக பண்ணுறக்கூடிய விஷயமே கிடையாது. எனக்கு ப்ரீவியஸ் டே ரெட்டாக இருக்கணும், ஏன்னா எனக்கு மார்க்கெட் நெகட்டிவ், நான் வச்சுருக்க ஸ்டாக் வந்து ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரணும். நான் இந்த 3 ஸ்டாக்கையுமே மார்க் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது வந்து ப்ரீவியஸ் டேயோட கேண்டில். பட் விஷயம் என்னென்னா ட்ரேட் அப்படி எடுக்க போகிறது இல்லை. என்ன பண்ணுங்க அப்படின்னா 1 minute கேண்டில் போடுங்க சரிங்களா. 1 minute நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ணுறது ஒரு சைடு இருக்கட்டும், ப்ரீவியஸ் டே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி டேட்டை பார்த்தீங்க அப்படின்னா 20 இன்னும் இருக்குது பாருங்கள், 20ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் 9:15 சரிங்களா. இதனுடைய கேண்டில் எனக்கு என்னவா இல்லை 20ஆம் தேதி அப்படின்னா எனக்கு ரெட்டாக இல்லை சரிங்களா. எனக்கு ரெட்டாக இருக்கணும் அந்த 1 minute கேண்டில். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஹெச்சிசிஎல்லை பார்க்குறேன், 1 minute டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஸோ இதையும் பார்க்குறேன். இண்டஸ்இண்ட் பேங்க்லேயும் நான் என்ன பண்ணுறேன் 1 minute போட்டு ஸோ அதை நான் செக் பண்ணுறேன். இப்போ என் கையிலே 3 ஸ்டாக்கு தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ 20ஆம் தேதியை பொறுத்த மட்டும் எனக்கு 9:15 இங்கே எனக்கு ரெட்டு கிடச்சிருக்கு சரிங்களா. ஹெச்சிசிஎல்ல எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக இண்டஸ்இண்டையும் செக் பண்ணிடுவோம். இண்டஸ்இண்ட் பேங்க் ஸோ இந்த கேண்டில் இப்போது ஒன்றுமே இல்லை, மார்னிங்கே ஒரு சின்ன என்ட்ரி கொடுத்து சக்ஸஸ் பண்ணிடலாம். ஹெச்சிசிஎல்லே எடுத்துக்கோங்க. 1 minute ரெட்டாக இருக்கா, இதை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் இருக்கும், மேஜராக ப்ராஃபிட் இருக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், நீங்கள் அதாவது இந்த 1 minute கேண்டிலே நல்ல ப்ராஃபிட் இருக்கும் பாருங்கள். ஆனால் உங்களுக்கு குளோபல் மார்க்கெட் சரிவு நிலையில் இருந்து சரிங்களா, கொஞ்சம் ப்ரிடிக்ஷன், அதாவது எப்போதுமே ஸ்ட்ராட்டஜி ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ரிடிக்ஷன் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து மார்க்கெட் சரிவில் இருக்குமா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது இன்னும் நல்லா ப்ராஃபிட் தரும். இதில் 2 விஷயந்தான், மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கணும் ஒன்று, 2வது விஷயம் நீங்கள் வச்சிருக்க ஸ்டாக் ப்ரீவியஸ் டே வந்து என்ன இருக்கணும், டே கேண்டில் வந்து சரிவில் இருந்திருக்கணும். மார்க்கெட் சரிவு, ப்ரீவியஸ் டேவும் சரிவு. இன்றைக்கி என்ன, இந்த 1 minute கேண்டில் ஃபஸ்ட்டு 1 minute கேண்டில் ரெட்டாக இருக்கணும். அந்த ரெட்டை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் இருக்கும். மார்னிங் ட்ரேடை பொறுத்த மட்டும் 3 minutes எக்ஸிட் ஆகிறது ரொம்ப நல்லது சரிங்களா. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கில் நீங்கள் நினைக்கலாம் சார் இதான் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு, ஹெச்சிசிஎல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே மார்க்கெட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் சரிவுலாம் நீங்கள் சொல்ல முடியாது சரிங்களா. 0.23 தான் இருக்குது. இங்கே நெக்ஸ்ட்டு 50 எப்படி இருக்குன்னா பாசிட்டிவில் இருக்குது, இது கொலாப்ஸாக இருக்குது. நெகட்டிவில் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக செக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் நிறைய டேட்டா எடுத்து செக் பண்ணிட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை தெரியும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.